Moto g64 ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இத நான் ஒரு வாரமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க எக்கச்சக்கமான ஃபால்ஸ் ப்ரமோஷன், ஃபேக் ரிவ்யூலாம் பார்த்திருக்கலாம். இந்த வீடியோல ரியலான டெஸ்டிங்கோட ஆக்சுவலா அந்த ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது Moto G54 ஓட அப்படியே ரீபிராண்டட் வெர்ஷன் தான். இத கூட சொல்லாம நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. டிசைன் பார்க்க அழகா தான் இருக்கு பின்பக்கமா. ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த முறை பாக்ஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கார்பன் நியூட்ரலிட்டி கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா பார்க்க நல்லா தான் இருக்கு. சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்க தான் செய்யுது. முக்கியமா பாக்ஸ்க்குள்ள எல்லா கண்டென்ட்டுமே இருக்கு. சார்ஜர் இருக்கு. இங்க 33 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. இதை ஓரமா வச்சுட்டு இப்போ போனை ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் Moto G54 ஓட அதே டிசைன் தான். இங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா கலர்ஸ் லைட்டா ஒரு சிலது மாறி இருக்கு. இங்க மொத்தமா 3 கலர்ஸ்ல வருது. இதோட ஓவர் வியூன்னு பார்த்தோம்னா டாப்ல ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல 3.5mm ஜாக் ரீடைன் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல பிரைமரி மைக் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா இங்க ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எய்தர் 2 சிம் இல்ல ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க இருக்கு. அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்க பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்டா வேலை செய்ய போகுது. மேல வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோட ஓவரால் டிசைன் பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோம்னா இங்க ஓவரா IP52க்கான ரேட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 13 to 15,000 செக்மெண்ட்ல IP52ன்றது ரொம்ப குறைவான ரேட்டிங் மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க சைட்ல. இதோட பில்டு குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற லெவலுக்கு இல்ல. இந்த பவர் பட்டன் கீழே லைட்டா இப்படி பிரஸ் பண்ணும்போது ஒரு கிரீச்னு சவுண்ட் கேக்குது. மேபி நீங்க Moto G54 யூஸ் பண்றீங்க இல்ல இப்பதான் Moto G64 பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சத்தம் உங்களுக்கும் கேக்குதான்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம. மற்றபடி இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இருந்தாலும் வெயிட் ஃபீல் ஆக தான் செய்யுது. இங்க 192 கிராம் வரலியுமான வெயிட் இங்க இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல வந்தோம்னா இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸோட 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் Moto G54ல பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் மொத்தமா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD டிஸ்ப்ளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த முறையும் அதே LCD டிஸ்ப்ளே தான். இதோட சின் டாப் அண்ட் பாட்டம்ல நல்லாவே தெரியுது. சின்னன்றது இங்க பிளாக் ஏரியா. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர்ல நல்லா இருக்கு. ஆனா அவுட்டோர்ல அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்ல. ஆனா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வீடியோ பிளேபேக்கை பொறுத்த வரைக்கும் இங்க யூடியூப்ல HDR கண்டென்ட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு HDR வீடியோவை பிளே பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அந்த இடத்துல 480pக்கு கன்வெர்ட் ஆகிக்குது. மற்றபடி இங்க ரெகுலர் வீடியோஸ் உங்களால 2K வரலையும் தான் பிளே பண்ண முடியும். வியூவிங் ஆங்கிள்ஸும் சரி கலர்ஸும் சரி அந்த இடத்துல நல்லா தான் இருக்கு. அடுத்ததா இங்க ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் பத்தி பேசும்போது ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு சின்ன ஸ்லோனஸ் தெரியுது. முக்கியமா இங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்கிறதுனால இந்த இடத்துல இது வந்துட்டு அதுக்கு அடுத்தது தான் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கான டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க ஃபேஸ் அன்லாக் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அடுத்ததான் இங்க ஆடியோ குவாலிட்டியை பத்தி பேசும்போது இங்க டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்னு எல்லாம் பில்டப்லாம் ஓகேங்க. ஆனா ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலும் இங்க பின்பக்கமா இந்த சென்டர் இருக்குல்ல இந்த ரீஜியன்ல நல்லாவே வைப்ரேட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் இங்க மிஸ்ஸிங். அடுத்ததான் இங்க காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது மொத்தமா 14 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. கேரியர் அக்ரிகேஷன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பில்டப் இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டாப்ல இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. நார்மலான காலிங் பண்ணும்போது எந்த இஷ்யூமே நான் பெருசா ஃபேஸ் பண்ணல. அதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததான் இங்க 5G ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ண ஏரியால ஒரு அரௌண்ட் 300ல இருந்து 500 mbps குள்ள கிடைச்சிச்சு. மற்றபடி இந்த போன்ல NFC கிடையாது. இங்க Bluetooth 5.3 இவங்க வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஆக்சுவலா இந்த ப்ராசஸர் Bluetooth 5.2 வரலையும் தான் சப்போர்ட் பண்ணும். அது ஒரு எரர் மாதிரி தான் தெரியுது. மற்றபடி ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இந்த போன்லயுமே இருக்கு. அடுத்ததா ஸ்டோரேஜை பத்தி பேசும்போது இங்க LPDDR4X-க்கான RAM கொடுத்திருக்காங்க. இங்க UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா P1 லெவலுக்கு கிடையாது. இங்க அடுத்ததா இதோட மெயின் ஏரியாவை பத்தி இங்க பேச போறோம். பெர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல இவங்க பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைமென்சிட்டியோட 7025 கொடுத்திருக்காங்க. இது 7020ஓட ஓவர் கிளாக் வெர்ஷன் தான். இங்க பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ல அந்த அளவுக்கு இம்பாக்ட் நான் பெருசா ஃபீல் பண்ணல. சொல்ல போனா இங்க அரௌண்ட் 4.9 lakhs வரலியுமான ஸ்கோர் தான் ஆன்டிடோல எனக்கு கிடைச்சிச்சு. கிக் பெஞ்ச்லயும் ஓரளவுக்கு ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க தெர்மல் த்ராட்லிங்ல நல்லாவே ஹெவியா த்ராட்லிங் இங்க ஃபேஸ் பண்ணுது. அரௌண்ட் ஒரு 76ல இருந்து 80%க்கான ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் இந்த போன்ல கிடைக்குது. ஒரு அண்டர் 15,000 செக்மெண்ட்ல ஸ்டெபிலிட்டியில இஷ்யூ ஆகுறதுல இதுவும் ஒன்று. ஸ்டெபிலிட்டி மட்டும் கிடையாது, கேம் பிளே பண்ணும்போது நல்லாவே ஹீட் ஆகுது.
அதாவது மற்ற பிராண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் நல்லா ஹீட் ஆகுது. நார்மல் யூசேஜ் பண்ணும்போதும் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது 1 டிகிரிலேருந்து 2 டிகிரி வரலையும் இந்த ஃபோனில் நல்லாவே சூடு தெரிகிற மாதிரி தெரியுது. மற்றபடி இங்கே கேமிங்க்கு 40 FPS கேம் பிளே மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் BGMAல. அதுவுமே அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கேம் இந்த ஃபோனில் ப்ளே பண்ணலாம். இப்போ பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி இங்கே கொடுத்துருந்தாலும் இதில் சார்ஜிங் ஆகிறதுக்கு ஒரு 46 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆச்சு. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 35 minutes ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா 6000 mAh பேட்டரி மாதிரி இது வந்து பர்ஃபெக்டாக செயல்படவே இல்லை. இது ஒரு 6.5 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் வரலியமான பேட்டரி பேக்கப் தான் இந்த ஃபோனில் எனக்கு கிடச்சி. இருந்தாலும் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ பேட்டரி ட்ராப் பண்ணுதுன்றதை இங்கே இருக்கிற டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கண்டிஷனில் செக் பண்ணுன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு ஐடியில் யூஸ் பண்ணும்போதே ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு 5% ட்ராப் ஆகுது. இந்த சைஸுக்கு இது உண்மையாலுமே ரொம்ப மோசமான பேட்டரி பேக்கப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பேசும்போது இதில் ஓவராக பில்டப் போடுற லெவலுக்குலாம் இங்கே எதுவுமே கிடையாது. என்னதான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பின்பக்கமாக கொடுத்துருந்தாலும் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சொரிக்கிற லெவலுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இதில் நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸில் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. கலர்ஸ் வந்து ஓவராக பூஸ்ட் பண்ண மாதிரி காட்டுது. நேச்சுரலாகவே இல்லை சொல்லப்போனால். இந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸில் டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இங்கே ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா சில டைம் நல்லா இருக்குது, சில டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு பின்னாடி வந்து லைட் நிறையா இருக்குது. உங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சேர்ந்த மாதிரி நிறைய லைட் இருக்குன்னா அங்கே ஸ்கின் டோன் ஓவராக அடி வாங்குதுன்னு சொல்லலாம். இண்டோரில் லைட் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட் கண்டிஷனில் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் எக்ஸ்ட்ரீமான லோ லைட் கண்டிஷனில் போயிட்டிங்கன்னா சுத்தமாக எடுபடலை. அடுத்ததான் இங்கே பேக் கேமராவோட போர்ட்ரேட் சாம்பிள்னு பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மல் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸோட இந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதுவுமே ஓரளவுக்கு ஹெவியான லைட் இருக்கும்போது ஓரளவுக்கு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் நார்மல் லைட் இருக்கும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்ததாக இதோட 8 MB அல்ட்ரா வைட் பார்த்தோம்னா டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் பிரைமரியை கம்பேர் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் சுத்தமாக அக்யூரேட்டாகவே இல்லை. இதே ஹியூமன்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸும் இல்லை, லைட்டிங்கும் ஒழுங்காகவே இல்லை. எதுக்கடா இந்த 8 MBன்ற மாதிரியான ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் இந்த 8 MB மூலியமா எடுக்கிற மேக்ரோ ஷாட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. அதில் குறை சொல்கிற மாதிரி பெருசாக அங்கே எதுவும் இல்லை. இப்போ ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பேசும்போது இங்கே 16 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா டிஃபால்ட்டாக வெறும் 4 MBக்கான ஃபோட்டோ தான் எடுக்கும். நீங்கள் உள்ளே போய் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணாலே ஒழிய இந்த இது சேஞ்சே ஆகாது. இதோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் எடுக்கும்போது நார்மல் மோடும் சரி போர்ட்ரேட் மோடும் சரி டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இது கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. சொல்லப்போனால் பின்னாடி லைட் இருக்கும்போது இங்கேயுமே ஒழுங்காகவே வேலை செய்யலை இந்த ஃப்ரண்ட் கேமராஸ். அடுத்ததான் இங்கே வீடியோஸ்ன்னு பார்த்தோம்னா 1080pல 60 FPS வரலையும் பேக்கில் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதோட ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஃபுட்டேஜோட டீட்டெயில்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த பட்ஜெட்டை கன்சிடர் பண்ணும்போது. அடுத்ததான் இங்கே ஃப்ரண்ட் கேமராவில் வெறும் 1080p 30 FPS வரலையும் தான் உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதோட ஃபுட்டேஜும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இங்கே போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. ஓவராலா இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட வச்சுக்காதீங்க. ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. 50-50 எடுத்துக்கலாம். இந்த போனோட சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி பேசும்போது இங்க ஒரு வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தான் தந்திருக்காங்க. 15000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல வர ஒரு போன்ல 2024ல ஒரு வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ன்றது ஏத்துக்கவே முடியாது. மற்றபடி 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இந்த போன்ல தரன் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இங்க MyUXல தான் இது ரன் ஆயிட்டு இருக்கு. Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட வருது. நார்மலா இதோட மோட்டோ ஜெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த போன்லயுமே சப்போர்ட் பண்ணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த போன்ல ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வெறும் 31 அப்ளிகேஷன் தான் வருது. இந்த பட்ஜெட்ல மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. மற்றபடி ரெகுலரா யூஸ் பண்ணும்போது யூஐல பெரிய அளவுக்கான லேக் எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணல. அடுத்ததான் சர்வீஸ் சென்டர்ஸ் பத்தி பேசும்போது மோட்டோக்கு தமிழ்நாட்டில் மொத்தமா 18 மாவட்டத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கு. மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும்னு கண்டிப்பா தெரியல. என்னென்ன இருக்குன்றத நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இங்க ஸ்பேர் பிரைஸோட காஸ்ட்னு பார்க்கும்போது ஸ்கிரீனுக்கு ஒரு 2500 ரூபாய் போட்டிருக்காங்க. அது இல்லாம ஜிஎஸ்டி அடிஷனலா வரும். ஜிஎஸ்டிலாம் சேர்த்தோம்னா ஒரு 3000 ரூபாய்க்கு இந்த ஃபோனோட டிஸ்பிளேவை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா. மற்றபடி மதர் போர்டோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. 11000 ரூபாய்க்கு மேலே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்பேரோட ப்ரைஸ் இங்கே எதுவுமே அப்டேட் ஆகலை. சொல்லப்போனால் மோட்டோ G64க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பேரோட ப்ரைஸ் அப்டேட் பண்ணல. மோட்டோ G54ஓட ப்ரைஸை தான் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல சுத்தமாக வெளிப்படுத்தன்மை இவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது அதோட ப்ரைஸிங்கை பற்றி வருவோம். இங்கே 8GB 128GB வேரியன்ட் உங்களால் 13000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்லாம் போக வாங்க முடியும். கார்டெலாம் இல்லைன்னா ஒரு 14000 ரூபாய்க்கு வாங்க.
வாங்கலாம். இதே 12GB 256GB வேரியண்ட்டை உங்களால் 15,000 ரூபாய்க்கு வித் கார்டு ஆஃபரோடு வாங்க முடியும். கார்டெலாம் இல்லைன்னா ஒரு 16,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லையான்னு கேட்டோம்னா 50-50 சொல்லலாம். நீங்கள் ஒரு மோட்டோ யூஸராக இருந்தால் மட்டும் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். நியூட்ரல் யூஸராக இருந்தால் இந்த ஃபோன் இப்போதைக்கு வேணான்றது என்னோட சஜஷன்ஸ். இங்கே பாசிட்டிவ்ஸ் என்னன்னா டீசெண்டான காலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மல் யூசேஜுக்கு ஓகேவாக இருக்கும். ஸ்பீக்கர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் பின்னாடி கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. மற்றபடி கேமரா 50-50, ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கம்மியாக இருக்குது. ஆனால் நெகட்டிவ் சைட் பார்த்தோம்னா இங்கே ப்ராசஸரில் ஹீட்டிங் இன்னுமே இருக்க தான் செய்யுது. த்ராட்லிங்கும் இருக்குது. அடுத்ததான் இங்கே 1 இயர்க்கான OS அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட லைஃப் அந்த அளவுக்கு சிறப்பாக எனக்கு படலை. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.